எல்லாருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்குறோம்னா, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட் ஃபாரெக்ஸ் மார்க்கெட்டோடைய சார்ட் எடுத்து நம்ம அந்த இண்டிகேட்டர் உள்ள போட்டிருக்கோம். அதில் எப்படி எப்படி கால்ஸ் எல்லாம் கிடைச்சிருக்குன்னு பார்க்கலாம். யூரோ எஸ்டி இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு திங்கக்கிழமை காலையில் ஓப்பன் ஆகும், வெள்ளிக்கிழமை மிட் நைட்டில் தான் க்ளோஸ் ஆகும். யூரோ எஸ்டி பொறுத்தளவுக்கு ஒரு 100 பாயிண்ட்டுக்கு மேலே நம்மளுக்கு கிடைச்சாலே ப்ராஃபிட் தான். ஆவரேஜாக ஒரு 100 பாயிண்ட் கிடைச்சாலே ஓகே தான். இப்போ நம்மளுக்கு இது லாஸ்ட் வீக், இது வந்து நான் 4 ஹவர் சார்ட்டில் வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு 1 ஹவர் கேண்டில் ப்ரீமியஸ் கேண்டில்னா அதிகமான என்ட்ரிஸ் வரும். அப்போ வந்து நம்ம என்ட்ரிஸ் வந்து அதிகமாக நம்ம போட முடியாது, எடுக்கவும் முடியாது அந்த டைமில். அதனால் நான் 4 ஹவர்ஸ் வச்சுருக்கேன். 4 ஹவர்ஸ் வச்சுருந்தோம்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும், கால்ஸும் கம்மியாக கிடைக்கும், அக்யூரஸியும் கரெக்டாக கிடைக்கும். அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீக் பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு 19ஆம் தேதி. லோ பார்த்தீங்கன்னா 16,556. அந்த 1 டிஜிட்டுங்கிறத விட்டுட்டு நம்ம மற்றதில் எடுத்துக்கலாம். 556னா 550 நம்ம எடுத்திருந்தாலும் இப்போ 16,389 வந்திருக்கு. இப்போ நம்ம இங்கிருந்து 150 பாயிண்ட் வந்திருக்கு. நம்மளுக்கு 100 பாயிண்ட் டார்கெட்டு கரெக்டு. இந்த பை என்ட்ரி எடுத்திருக்காரு. இங்கே ஒரு செல் என்ட்ரி, இங்கேருந்து நம்மளுக்கு இங்கே ஒரு 250-300 பாயிண்ட் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. நம்ம 100 பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகல, இல்லை 200 பாயிண்ட்ல எக்ஸிட் ஆகிக்கலாம். இதே ஹையை பிரேக் பண்ணோம், இங்கே பிரேக் ஆகலை. இங்கே ஒரு செல்லு கிடச்சிருக்கு. இதோட லோ பார்த்தீங்கன்னா 16,237. இப்போ நம்ம 230 எடுத்திருந்தாலும் நம்மளுக்கு இங்கேயே டார்கெட் ஆகிருக்கு 230. கிட்டத்தட்ட இங்கேயே ஒரு 200 பாயிண்ட் கிடச்சிருச்சு. பட் நம்ம அந்த 200 பாயிண்ட் நம்ம ரிஸ்க் வச்சுருந்தோம்னா இன்னும் வந்து கீழே வந்திருக்கும். கீழே பார்த்தீங்கன்னா 5,740, கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்டுக்கு பக்கம் நமக்கு கிடைச்சிருக்கு. இப்போ இன்னைக்கு இது பை என்ட்ரி, இது கிராஸ் ஆச்சுன்னா கண்டிப்பாக பை என்ட்ரி எடுக்குது. 4 ஹவர் கேண்டில் சார்ட் பிரேக் ஆயிடுச்சுன்னா நமக்கு எடுக்கும். இன்னொரு 3 மணி நேரம் மார்க்கெட் ரன் ஆனதுக்கு அப்புறம் தான் இது என்னென்னு தெரியும். எப்பவுமே வீக்லி ட்ரேடை பொறுத்தளவுக்கு வீக்லி லாஸ்ட்டில் ஃப்ரைடே நம்ம க்ளோஸ் பண்ணிக்கணும். அடுத்து பார்த்தீங்கன்னா GBP/USD, இது வந்து லண்டன் மார்க்கெட். நம்மளுக்கு ஒரே ஒரு செல் என்ட்ரி தான் கிடைச்சிருக்கு. இந்த செல் என்ட்ரி பார்த்துட்டிங்கன்னா அந்த 1 பாயிண்ட்டை விட்டுட்டோம்னா 34,867. நம்ம 860 வாங்கினா போதும். 33,930. இப்போ கிட்டத்தட்ட 800 பாயிண்ட்டுக்கு மேலே 850 பாயிண்ட்டுக்கு நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. இப்போ இதுவும் அந்த யூரோஎஸ்டி மாதிரியே ஒரு 100 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சாலே போதும். ஆனால் 900 பாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸான ட்ரேடர்ஸ் எல்லாம் வந்து 2 லாட் ட்ரேட் பண்ணி ஃபர்ஸ்ட் லாட் வந்து சின்ன ப்ராஃபிட்டில் போய் 1:2 அல்லது 1:1 க்ளோஸ் பண்ணிக்குவாங்க. 1:5 1:7 கொடுப்பாங்க. அந்த மாதிரி நம்ம ட்ரேட் பண்ணலாம். இங்கே ஹையை நம்மளுக்கு பிரேக் பண்ணலை. அடுத்து நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. செல் என்ட்ரி பார்த்தீங்கன்னா 34,502. நம்ம 500 எடுத்திருந்தாலும் 34,346, 150 பாயிண்ட் வந்திருக்கு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு பை என்ட்ரி கிடச்சிருக்கு. இந்த பை என்ட்ரி பார்த்தீங்கன்னா 27ஆம் தேதி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இதோட ஹை பார்த்தீங்கன்னா 35,017. 35,020 எடுத்திருக்கோம்னா இதோட ஹை 35,266. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கிருந்து அவளுக்கு 200 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு 100 பாயிண்ட் எக்ஸிட் ஆயிருக்கும். பட் நம்ம வந்து ஒரு 200 பாயிண்ட் ரிஸ்க் வச்சா இது இன்னும் இந்த வீக்கில் வந்து அப் ட்ரெண்டாக போகிற வாய்ப்பு இருக்குது. ஜப்பான் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு 200 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட்டாக வச்சுருக்கணும். இது பார்த்தீங்கன்னா 147, 792. இப்போ 800 எடுத்திருந்தோம்னா இப்போ அங்கே 311 பாயிண்ட் 310 பாயிண்ட் நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. நம்மளுக்கு 200 பாயிண்ட் இருந்தாலும் போதும். இங்கேயும் நம்மளுக்கு பிரேக் ஆகி டார்கெட் கிடைச்சிருக்கு. இங்கேயும் ஒரு பெரிய டார்கெட் கிடைச்சிருக்கு. இங்கே நம்மளுக்கு என்ட்ரி கிடைச்சிருக்கு, அது பிரேக் அவுட் ஆகலை. இப்போ நம்மளுக்கு இங்கே ஒரு என்ட்ரி கிடைச்சிருக்கு. இது எவ்வளோ பாயிண்ட் போயிட்டு பார்த்துருவோம். 147, 957, 960 எடுத்திருந்தாலும் 148, 183 வரைக்கும் போயிருக்கு. 960னா கிட்டத்தட்ட ஒரு 260 பாயிண்ட் போயிருக்கு. நம்மளுக்கு 200 பாயிண்ட் இருந்தாலே போதும். இது ஒரு நல்ல டார்கெட் தான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதோட லோ பார்த்தீங்கன்னா 147, 340, 335 எடுத்திருந்தாலும் 860 இருக்குது. 500 பாயிண்ட் நம்மளுக்கு இங்கே கிடைச்சிருக்குது. இந்த என்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா 4 ஹவர்ஸில் மட்டும்தான் நம்மளுக்கு ஹை அக்யூரஸியாக கிடைக்கும். மேக்ஸிமம் ஒரு சின்ன லாஸ் வரும். மார்க்கெட்டில் லாஸ்ன்னு வராதுல 80% இந்த இண்டிகேட்டர் ஒர்க் ஆகும். ஒரு சின்ன லாஸ் வரும். நான் இது கிட்டத்தட்ட ஒரு
4-5 மந்த்ஸாக நான் இந்த இண்டிகேட்டர் வந்து நான் வாட்ச் பண்ணிருக்கேன். கரெக்டாக ஒர்க் அவுட் ஆகுது. ஜஸ்ட் நம்ம பார்ப்போம். பார்த்துட்டு நீங்கள் இது ஒரு எஜுகேஷன் பர்பஸாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். பாருங்கள், பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் என்ன சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இருந்தால் கண்டிப்பாக அவங்ககிட்ட சொல்லுங்கள். இப்போ இது வந்து ஆஸ்திரேலியன் மார்க்கெட். இந்த ஆஸ்திரேலியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பை மட்டும்தான் கிடச்சிருக்கு. இதோடைய பை பார்த்தீங்கன்னா 64,945 எடுக்கலாம். 40 இருக்குது, 45 எடுக்கலாம். 65,343 போயிருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுக்கு இங்கேருந்து ஒரு 400-450 பாயிண்ட் பக்கம் நமக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ஒரு 200 பாயிண்ட் பக்கம் நம்ம ரிஸ்க் வைக்க வேண்டியதாக இருக்கும். எப்பவுமே ஃபியூச்சரில் வந்து இங்கே ஃபியூச்சர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் வந்து அதிகமாக வச்சுக்கணும். ஏன்னா இது வந்து திருப்பி நம்மளுக்கு கீழே வந்து மேலே தான் போகும். ட்ரெண்ட் வந்து ஒரே மாதிரி தான் போகும். பட் அங்கங்கே நியூஸ் நிறைய ஒரு இன்டர்நேஷனல் நியூஸ், அதனால கொஞ்சம் கீழே இறங்கிட்டு அப்புறம் மேலே போகிற சான்ஸ் இருக்குது. பார்த்தீங்கன்னா க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு என்ட்ரி லாஸ்ட் வீக் கிடச்சிருக்கு. 63.74, 63.75 எடுத்திருந்தோம்னா 65.74 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட இங்கிருந்து 200 பாயிண்ட் நம்மளுக்கு மூவ்மெண்ட் ஆயிருக்கு. இது நம்மளுக்கு இந்தியன் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ராஃபிட். இது வந்து கண்டிப்பாக ஒரு 25,000-30,000 பக்கம் ஒரு லாட்டுக்கே நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைச்சிருக்கு. எல்லாரும் போய் செக் பண்ணி பாருங்கள் வேணாலும். இப்போ பார்த்தீங்கன்னா 20ஆம் தேதி நம்மளுக்கு இங்கே பை என்ட்ரி கிடைச்சிருக்குது. நம்ம அங்கே 21ஆம் தேதி நம்ம பை என்ட்ரி எடுத்து நம்ம இவ்வளோ தூரம் நம்மளுக்கு போயிருக்கு. இது வந்து நைட் நான் க்ரூட் ஆயிலோடைய இதையே நான் வீடியோ இன்னைக்கு போட்டுருவேன். அந்த வீடியோ உங்களுக்கு நான் இதை கண்டிப்பாக இந்த சார்ட்டை பற்றி நான் சொல்கிறேன். அடுத்து ஒரு செல் என்ட்ரி கிடைச்சிருக்கு. இங்கேருந்து ஒரு 20 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் ஆயிருக்கு. அப்போ நம்மளுக்கு அங்கேயும் 20 பாயிண்ட் தான் மூவ்மெண்ட் ஆகிருக்கும். இது நம்ம 20 பாயிண்ட்ல நம்ம க்ளோஸ் பண்ணிருக்கலாம். இல்லை இது ஸ்டாப் லாஸ் சின்ன ஸ்டாப் லாஸ் தான். நெக்ஸ்ட் ஒரு பை என்ட்ரி வந்திருக்கு. ஆனால் இந்த பை என்ட்ரி நான் எக்ஸிக்யூட் ஆகலை. இந்த ஹையும் நான் பிரேக் பண்ணலை. இந்த ஹையை பிரேக் பண்ணால் தான் நம்மளுக்கு இங்கே என்ட்ரியே. ஸோ இந்த ஹையும் நான் பிரேக் பண்ணலை. அடுத்தது பார்த்தீங்கன்னா கோல்டு வந்து ரொம்ப வால்டான மார்க்கெட்டு, ரொம்ப மூவ்மெண்ட் அதிகம், நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் கொடுக்கும். பட் இதில் வந்து மூவ்மெண்ட் அதிகம். சின்ன ப்ராஃபிட்டில் நம்ம க்ளோஸ் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு 5 பாயிண்ட் நம்ம மினிமமாக டார்கெட் வைக்கலாம். 50 பாயிண்ட் வரைக்கும் நமக்கு கண்டிப்பாக போகும். 5 பாயிண்ட்டுங்கிறதே நமக்கு பெரிய டார்கெட். 0.01லேயே 5 பாயிண்ட்டுங்கிறது $5 உங்களுக்கு இதில். அதனால தான் செல் பை என்ட்ரி கொடுத்துருக்காங்க, அது எடுக்கல. செல் என்ட்ரி இங்கே எக்ஸிட் ஆயிடுச்சு. சின்ன ஸ்டாப் லாஸ். இங்கே வந்து கண்டிப்பாக ஒரு $5 லாஸ் ஆகிருக்கும். அடுத்தது ஒரு ஹை. இந்த ஹையில் பார்த்தீங்கன்னா 342 வரைக்கும், 42ல் பை என்ட்ரி எடுத்திருப்போம். இங்கே மார்க்கெட் மேலே போயிட்டு திருப்பி கீழே வந்தனால இதுவும் உங்களுக்கு 2 ஸ்டாப் லாஸ் ஆகிருக்கும். அடுத்தது நம்மளுக்கு ஒரு செல் என்ட்ரி கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட அங்கே $10 நம்மளுக்கு மைனஸில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 3336.80. நம்ம 36.50 எடுத்திருந்தாலும் இங்கே 21 3321.38. கிட்டத்தட்ட இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16 பாயிண்ட்டுக்கு பக்கம் ப்ராஃபிட். ஆனால் இந்த 10 பாயிண்ட் வந்து நம்ம ஈஸியாக ஒரே என்ட்ரியில் நமக்கு கவர் ஆயிடும். நெக்ஸ்ட் என்ட்ரி பார்த்தீங்கன்னா ஒரு பை என்ட்ரி, பெரிய பை என்ட்ரி. இங்கே தான் நம்மளுக்கு பை ஆயிருக்கும். இந்த கேண்டில் தான் நம்மளுக்கு பை ஆயிருக்கும். இதோட பை பார்த்தீங்கன்னா 3378. 79ல் எடுத்திருந்தோம்னா கிட்டத்தட்ட நம்மளுக்கு ஒரு $10 நம்மளுக்கு வந்து ரிஸ்க் வைக்க வேண்டியதாக இருக்கும். அந்த 79 வச்சு நம்மளுக்கு ஒரு $10 ரிஸ்க் வச்சுருந்தோம்னா 78லேருந்து 410 வரைக்கும் போயிருக்கு. கிட்டத்தட்ட நம்மளுக்கு $30 பக்கம் நம்மளுக்கு ஒரு லாட்டுக்கு 0.01க்கே நம்மளுக்கு அவ்வளோ ப்ராஃபிட் வந்துருக்கு. இது வந்து ஹை அக்யூரஸியான ஸ்டாக். இது வந்து ரொம்பவே வந்து சின்ன ஸ்டாப் லாஸ் கொடுத்தாலும் ஒரு ட்ரெண்டாக போயிடுச்சுன்னா நம்மளுக்கு அந்த ப்ராஃபிட் நம்ம க்ளோஸ் பண்ணணும். இவ்வளோதான் கைஸ். நெக்ஸ்ட் வந்து நான் அடுத்த வீடியோவில் உங்களுக்கு அந்த க்ரூட் ஆயிலை பற்றி நான் டீட்டெயிலாக நான் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ரெஃபர் பண்ணுங்கள். யாராவது ட்ரேட் பண்ணிருந்தாங்கன்னா உங்களுக்கு ரெஃபர் பண்ணுங்கள். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், நான் ரிப்ளை பண்ணுறேன். தேங்க்ஸ் டு ஆல்.